ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அன்பின் நேசப்பிதாவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இன்று நாம் ஆண்டவரிடத்திலே ஒரு முக்கியமான ஜெப குறிப்பு என்னென்னா, அநேகருக்கு எப்படி ஜெபிக்கணும்னு கூட தெரியல. ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, ஜெபிக்க ஆவியானவர் நமக்கு இன்ன விதமாக ஜெபிக்க தெரியாததுனால ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசுகிறார் என்று பார்க்குறோம் பிதாவின் இடத்துல. அந்த ஆவியானவர் இடத்துல எப்படி ஜெபிக்கணும்னு கேட்டு அந்த கிருபையை நம்ம இன்னைக்கு பெற்றுக்கொள்ள போகிறோம். நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நேற்றைய தினத்தில் அப்பா ஒரு புதிய மாதத்தை துவக்குனீர். கிருபையாய் ஆண்டவரே அந்த ஓய்வு நாளை நடத்தி கொடுத்தீர். அதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி எசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஒவ்வொருவரோடு நீர் இடைப்பட்டு ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமாய் நேற்றைய தினத்திலே நீர் நடத்தினீர் என்று விசுவாசிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஜெபிக்க ஆண்டவரே கற்றுக் கொடுங்க கர்த்தாவே. உடைய பிள்ளைகள் அநேகருக்கு கர்த்தாவே எப்படி ஜெபிக்கணும்னு கூட தெரியல ஆண்டவரே. அப்பா, நீங்கள் தான் ஆண்டவரே இந்த காரியத்தில் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். அறியாமையில் இருக்கிறவர்கள், சிறு பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் ஆண்டவரே ஜெபிக்க தெரியாமல் ஆண்டவரே, ஆண்டவரோட பேசுகிற விதம் தெரியாமல் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் அப்பா கிட்ட பேசுகிறதுக்கு நாங்கள் எப்படி பேசணும் ஆண்டவரே, பரலோக தந்தை இடத்துல பேச வேண்டிய ஆண்டவரே வழிமுறைகள் என்ன நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க தகப்பனே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே. இப்பொழுதும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு ஒரு சில பாடல்களை நாங்கள் ஏறெடுத்து தகப்பனே ஸ்தோத்திரம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஷபரபரபரபா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நான் கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கின்றார். எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கின்றார். எதிரியான அலகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். எதிரியான அலகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானார். எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானார். நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானார். நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை.
கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை. கடுகளவு பாவம் என்னை அணுக முடியாது. கடுகளவு பாவம் என்னை அணுக முடியாது. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவன் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே. வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே. உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன். உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவன் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவன் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நான் கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அடுத்த பாடல் ஹல்லேலூயா. ஜெபாவி ஊற்றுமையா. இன்னைக்கு ஜெபிக்கக்கூடிய கிருபை, ஜெபிக்கக்கூடிய தாளந்து, ஜெபிக்கிற வரம் வேண்டிதான் நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போகிறோம். ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபையை, அதாவது நாவிலே தாராளமாய் தேவனோடு பேசக்கூடிய கிருபையை கர்த்தர் இன்றைக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம். எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும், எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. உபவாசித்து உடலை ஒருத்து, உபவாசித்து உடலை ஒருத்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. திறப்பின் வாசலில் நிற்கணுமே, திறப்பின் வாசலில் நிற்கணுமே. தேசத்திற்காய் கதறணுமே, தேசத்திற்காய் கதறணுமே. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. முழங்கால்கள் முடங்கணுமே, முழங்கால்கள் முடங்கணுமே. கண்கள் எல்லாம் குளமாகணுமே, கண்கள் எல்லாம் குளமாகணுமே. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. தானியேல் போல 3 வேளையும், தானியேல் போல 3 வேளையும் தவறாமல் நான் ஜெபிக்கணுமே, தவறாமல் நான் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே.
ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஜெபத்தை குறித்து சில வசனங்களை நாம் பார்க்கலாம். ஸ்தோத்திரம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல். ஏன் ஆண்டவர் இடைவிடாமல் ஜெபிக்க சொல்கிறாருன்னா, உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போ நம்ம என்ன செய்யணும்? தவறு செய்கிறவன், தீமை செய்கிறவனே இப்படி அயராது அவ்வளோ சின்சியராக அவ்வளோ கருத்தாக இருக்காம பாருங்க. ஜனங்களை மோசம் போக்குறதுக்கும் அவர்களை அழிக்கும்படிக்கும் பாவம் செய்ய வைக்கிறதுக்கும் அவன் ஒரு நொடி கூட அசர்றதே இல்லை. அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜாக்கிரதையாக இருங்க, விழித்திருங்க, எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்கிறாரு. அப்போ என்ன பண்ணணும்? இடைவிடாமல் ஜெபிக்கணும். நீங்கள் கேட்கலாம், இடைவிடாமல் ஜெபிக்கிறதுனா எப்பவுமே ப்ரேயரே பண்ணிகிட்ருக்க முடியுமா அப்படின்னு. அப்படியல்ல பிரியமானவர்களே. தேவ சமூகத்தில் நம்ம மன்றாடி ஜெபிக்கிறது ஒரு காரியம்னாலும், மற்ற நேரத்தில் வேலை செய்யும்போது எல்லா நேரத்திலும் நம்ம ஆண்டவரோட பேசலாம். ஆண்டவரோட பேசுகிறதுக்கான ஒரு வழி தான் அந்த என்ன சொல்கிறது, அதற்கான நேரம்தான் தனியாக. நம்ம எல்லாரோடையும் பேசுவோம், முக்கியமான காரியங்களை சிலரோட நேரம் ஒதுக்கி பேசுவோம் இல்லையா, முக்கியமானவங்கக்கிட்ட. அதுபோல் அவர் தான் நமக்கு எல்லாமா இருக்கார், ஃப்ரெண்டாக இருக்கார், அப்பா அம்மா எல்லா ரிலேஷன்ஷிப்பாகவும் ஆண்டவர் இருக்கார். அப்போ ஆண்டவரோட நம்ம நடக்கும்போது, வேலை செய்யும்போது, தூங்குறதுக்கு முன்னாடி கூட நம்ம பேசலாம். ஆனால் ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு தனி நேரம் இருக்குது. அந்த வேளையில் ஒரு முக்கியமான காரியங்களை குறித்து நம்ம தேவனோட தனித்திருந்து உரையாடுறது, அதாவது ஜெபிக்கிற ஒரு அனுபவம் உண்டு. அப்போ நம்ம ஜெபிக்கணும்னா என்ன செய்யணும்? இடைவிடாமல் ஜெபிக்கணும். என்ன நடந்தாலும் என்ன பண்ணாலும் ஒரு பக்கம் என்ன பண்ணணும்? ஆண்டவர் சமூகத்தில் விண்ணப்பத்தை ஏறெடுத்துக்கிட்டே இருக்கணும் தேவனுக்கு நேராக. இன்னொரு காரியம் பாருங்கள், எரேமியா 33:3 சொல்லுகிறது, நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா. தெரிவிப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ அவரை நோக்கி கூப்பிடணும். அவருக்குன்னு தனியாக நேரம் ஒதுக்கி முக்கியமான காரியங்களை குறித்து ஆண்டவரோடு நம்ம பேசும்பொழுது, அதாவது ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கிறார், பதில் அளிக்கிறார். ஹல்லேலூயா. அதே மாதிரி பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், எதற்குமே நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரத்தினால நீங்கள் ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் ஸ்தோத்திரத்தோட தேவனுக்கு உங்களோட வேண்டுதல்களை எல்லாம் தெரியப்படுத்துங்கன்னு வேதம் சொல்லுகிறது. அடுத்தபடியாக மத்தேயு 7:7 அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஹல்லேலூயா. இப்படி வசனம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, ஜபத்தின் முக்கியத்துவத்தை வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குது. தாவீது அதனால தான் ஆண்டவரோட இடைப்பட்டுக்கிட்டே இருப்பாருங்க ஜபத்தில். அப்பப்போ எல்லா சூழ்நிலையுமே தாவீது ஒரு சிறந்த உதாரணம். தவறு செஞ்சால் உடனே பாவம் மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட. அடுத்தது ஒரு இடுக்கமான சூழ்நிலை வருதா, விசுவாச அறிக்கை, எல்லாமே ஜபந்தான். ஆண்டவருக்கு முன்பாக துதிக்கிறதும் ஒரு விதமான ஜபந்தான். துதியின் மூலமாக கூட ஆண்டவரோட நம்ம பேசுகிறது, ஆண்டவரோட பேசுகிறது தான் ஜபம். இது ஜபம்னா ரொம்ப இதாக நினைக்கக்கூடாது, ஆண்டவரோட இடைப்படுதல். ஸ்தோத்திரம். இப்போ நம்ம இன்னைக்கு ஒரு வேத பகுதியை எடுத்து வாசிக்க போகிறோம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. வசனத்தை நம்ம முன் வச்சு ஜெபிக்க பழக வேண்டும். அப்போ வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கிறது எதுக்குன்னா, அதாவது ஆண்டவருடைய மொழி, அவருடைய வல்லமை, அவரை பற்றி நான் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்றத
ஃபஸ்ட்டு தேவனுக்கு தெரியப்படுத்தணும். அடுத்தது நம்ம ஜெபிக்கும் பொழுது ஒரு 3ஆம் நபர் ஒருத்தன் கேட்பான். அவனுக்கு இந்த நமக்கு வசனம் நிறைய தெரிஞ்சிருக்கு அப்படின்னும்போது அவன் என்ன பண்ணுவான்னா, மேற்கொள்ள முடியாமல் அவன் போயிடுவான். இப்போ வசனம் எவ்வளோக்கு எவ்வளோ நமக்குள்ளே நம்ம லோட் பண்ணுறோமோ அவ்வளவும் நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். வசனத்தை சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. எனவே பிரியமானவர்கள், வேதம் நல்லா வாசிங்க. நீங்கள் வேதத்தை நல்லா வாசிச்சிங்கனாலே ஜெபிக்கிறதுக்கான வார்த்தை உங்களுக்கு கட்டாயம் அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்துடும். ஸ்தோத்திரம். இப்போ நம்ம ஒரு வேத பகுதியை படிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தானியேல் 9வது அதிகாரத்தை நம்ம தியானிக்கலாம். ஹல்லேலூயா. ஷபரபரிக்கபரபரதரிபரிதரியாரதரிக்கரபா. ஜெபத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஜெபிக்கிற வரம் ஆண்டவரே எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். மன்றாட்டின் ஆவியை எங்களுக்கு தாங்க ராஜா. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. எடுத்துக்கொள்ளலாம். தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் 27 வசனம் இருக்குது, வாசிக்கலாம். கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தானாகிய அகாஸ்வேருவின் புத்திரனான தரியு ராஜ்யபாரம் பண்ணுகிற 1ஆம் வருஷத்திலே தானியேல் ஆகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடைய சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராயிருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். உமது நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடு எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்க தரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கு செவிகொடாமற் போனோம். ஆண்டவரே, நீதி உமக்கே உரியது. உமக்கு விரோதமாக செய்த துரோகத்தின் நிமித்தம் உம்மாலே சமீபமும் தூரமுமான எல்லா தேசங்களிலும் துரத்தப்பட்டிருக்கிற யூத மனுஷரும் எருசலேமின் குடிகளும் சகல இஸ்ரவேலரும் ஆகிய நாங்கள் இந்நாளில் இருக்கிறபடியே வெட்கம் எங்களுக்கே உரியது. ஆண்டவரே, உமக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் வெட்கத்துக்கு உரியவர்களானோம். அவருக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு எங்களுக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாயப்பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமற் போனோம். ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. இஸ்ரவேலர் எல்லாரும் உமது நியாயப்பிரமாணத்தை மீறி உமது சத்தத்துக்கு செவி கொடாமல் விலகி போனார்கள். அவருக்கு விரோதமாக பாவம் செய்தோம். ஆகியால் தேவனுடைய தாசனாகிய மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபமும் ஆணையாக்கினையும் எங்கள் மேல் சொரியப்பட்டன. எருசலேமில் சம்பவித்த போல வானத்தின் கீழ் எங்கும் சம்பவியாதிருக்கிற பெரிய தீங்கை எங்கள் மேல் வரப்படினதினால் அவர் எங்களை நியாயந்தீர்க்க நியாயாதிபதிகளுக்கும் விரோதமாக சொல்லியிருந்த தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினார். மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே இந்த தீங்கெல்லாம் எங்கள் மேல் வந்தது. ஆனாலும் நாங்கள் எங்கள் அக்கிரமங்களை விட்டு திரும்புகிறதற்கும் உம்முடைய சத்தியத்தை கவனிக்கிறதற்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின்
முகத்தை நோக்கி கெஞ்சினதில்லை. ஆதலால் கர்த்தர் கவனமாயிருந்து அந்த தீங்கை எங்கள் மேல் வரப்பண்ணினார். எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாம் செய்து வருகிற தம்முடைய கிரியைகளில் எல்லாம் நீதியுள்ளவர். நாங்களோ அவருடைய சத்தத்துக்கு செவிகொடாமற் போனோம். இப்போதும் உமது ஜனத்தை பலத்த கையினால் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி உமக்கு கீர்த்தியை உண்டாக்கின எங்கள் தேவனாகிய ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்து துன்மார்க்கமாய் நடந்தோம். ஆண்டவரே, உம்முடைய சர்வ நீதியின்படியே உமது கோபமும் உமது உக்கிரமும் உம்முடைய பரிசுத்த பர்வதமாகிய எருசலேம் என்னும் உம்முடைய நகரத்தை விட்டு திரும்பும்படி செய்யும். எங்கள் பாவங்களினாலும் எங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களினாலும் எருசலேமும் உம்முடைய ஜனமாகிய நாங்களும் எங்கள் சுற்றுப்புறத்தார் யாவருக்கும் நிந்தையானோம். இப்போதும் எங்கள் தேவனே, நீர் உமது அடியேனுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாழாய் கிடைக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவரின் நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். என் தேவனே, உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும். உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாழிடங்களையும் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். என் தேவனே, உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்றேன். இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டிருந்தேன். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்தி பலியின் நேரமாகிய வேளையில் என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோடே பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன். ஆதலால் நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வருமட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. அவர் 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோடு பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றான். ஆமென். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த தானியேல் 9வது அதிகாரம் ஆண்டவரே, ஒரு ஜெபத்திற்கு நல்ல உதாரணமான ஒரு அதிகாரம் தகப்பனே, ஸ்தோத்திரம். இதை நாங்கள் அதிகமாய் தியானித்து கிருபையை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திர கர்த்தாவே, அப்பா, நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு மன்றாட்டின் ஆவியை தாங்க ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மோடு நெருக்கமான உறவு ஆண்டவரே, இந்த ஜெப ஜீவி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எங்கள் இருதயம் எப்போதும் உம்மை தேடும்படிக்கு உம்முடைய ஆவியை எங்கள் மேலே ஊற்றி ஆண்டவரே ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்க விருப்பமும் தாகமும் தொடர்ந்து ஜெபிக்கும் கிருபையும் ஆண்டவரே, வல்லமையும் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் வளர செய்வீராக. ஜெபிக்க வேண்டிய வார்த்தைகளை கர்த்தாவே நீர் கற்றுக் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு சிறு ஒரே வார்த்தையில் கூட ஜெபிக்க முடியும் ஆண்டவரே. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்ன ஒரு விண்ணப்பம் ஆண்டவரே அவர்களுடைய பார்வை அடைய கிருபை செய்ததே தகப்பனே. அதுபோல் ஆண்டவரே சிறு ஜெபம் முதல் ஆண்டவரே நீண்ட ஜெபம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திறப்பில் நின்று ஜெபிக்கிற காரியங்கள், ஸ்தோத்திரம். மற்றவர்கள் முன்னிலையில் நின்று ஜெபிக்கக்கூடிய கிருபை, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வார்த்தையை ஆண்டவரை கொண்டு, வேத வார்த்தையை கொண்டு வல்லமையாய் ஏறெடுக்கிற ஜெபங்கள் ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. திறப்பிலே நின்று ஜெபிக்கக்கூடிய கிருபை தாங்க ராஜா, ஸ்தோத்திரம். ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே பெற்றுக்கொள்வோம் என்ற நிச்சயத்தோடு ஜெபிக்கிற ஆண்டவரே அப்படிப்பட்ட வரம் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே. ஜெபத்திலே நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீரே. விசுவாசத்தோடு ஜெபிக்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கற்றுக் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கண்ணீரோடு விண்ணப்பம் செய்ய கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. பாவ அறிக்கை செய்து விண்ணப்பம் செய்ய ஆண்டவரை, நன்றி செலுத்தி விண்ணப்பம் செய்ய ஒவ்வொரு ஜெபத்தையும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினாலே கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்கிறவரே, எங்கள் மத்தியிலே உலாவி அப்பா உம்முடைய பிள்ளைகள் யாவரையும் ரட்சித்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா ஆண்டவரே. உபவாசித்து ஜெபிக்கவும் ஆண்டவரே, உடலை ஒடுக்கி ஆண்டவரே பேச்சை நிறுத்தி பலத்திலே வளரக்கூடிய கிருபையும் தாங்க. எதிரி சங்கரிக்கப்படும்படியான ஆண்டவரே வல்லமையான ஜபங்கள் ஏறெடுக்கவும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிசாசை கடிந்து ஜெபிக்கிற ஜபத்தையும் ஆண்டவரே திறப்பிலே நின்று ஆண்டவரே ஸ்தோத்திரம் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்கிற கிருபையும் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே தந்து ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். வேதத்தில் உள்ள அதிசயங்களை எல்லாம் பார்த்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் உடைய வல்லமையை பாடி புகழ்ந்து ஜெபிக்கிற வரம் கர்த்தாவே கட்டாயமாய் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தந்து ஒவ்வொருவரையும் உடைய ஆவியினாலே நிரப்பி ஆசீர்வதிச்சிருங்க. ஜெபித்து ஆண்டவரே உம்மிடத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஆத்துமாக்களாக ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உடைய ஆவியினாலே நிரப்பி வல்லமையாய் ஆண்டவரே பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்து வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். பிரியமானவர்களே, நிச்சயமாக கர்த்தர் நம் ஒவ்வொருவருடைய தலையின் மேலும் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை ஜெபிக்கிற கிருபையை வரங்களை கொடுத்து நாவை ஒவ்வொருவருடைய நாவையும் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. God bless you.